அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் பிரின்சிபல் வச்சு கேட்குற ஒரு முக்கியமான ப்ராப்ளம். சிஎஸ்ஆரை பொறுத்தளவுக்கு ஆர்குமெண்ட் பிரின்சிபல் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆர்குமெண்ட் பிரின்சிபல் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு ப்ராப்ளமும் நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறையா சூப்பரான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ப்ராப்ளம் போட 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 வேற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் ஒவ்வொரு ஏரியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து வெறுமனே நம்ம இதுதான் படிக்கிறோம் போதும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஒரு பியூட்டி இருக்கும். அதை நீங்கள் வந்து கடந்து போகணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை யூஸ் பண்ணணும், அதை ட்ரை பண்ணணும், அதுக்குள்ளே வாழ கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரை பண்ணுங்கள். சிஎஸ்ஆர்ன்றது அவ்வளோ கஷ்டமான எக்ஸாம் கிடையாது. ரெகுலராக என்னுடைய கிளாஸஸ் கவனிங்க. என்ன பேசுகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றத ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அப்ரோச் பண்ணுற ஐடியாஸ் வந்து கேட்ச் பண்ணுங்கள். அதை வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ டைம் எஃபோர்ட் போட்டு படிங்க. உங்களால் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். பொதுவாகவே சிஎஸ்ஆரை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு டேலண்டட் பர்சன்ஸ் தான் கிளியர் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. அது படித்தா டேலண்ட் ஆகும், அவ்வளோதான். அதனால டேலண்ட் ஆகி அது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? அப்போ எல்லா பேருமே என்ன கிடையாது, டேலண்டா பிறந்தது கிடையாது, அப்படியே சிஎஸ்ஆர் ஜீனியஸா வர்றது கிடையாது. ஸோ நிறைய கஷ்டப்பட்டு கத்துக்கிற விஷயம் தான். பட் நம்ம கத்துக்கிட்டோம்னா போதுமானது. நீங்க நிறைய பேத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க டீச் பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். சிஎஸ்ஆர்ன்றது ஒன்றும் கிடையாது அப்படின்ற அளவுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, ஃபைன். இந்த ப்ராப்ளம் நான் பார்த்துருவோம். let f be a meromorphic function. meromorphic functionனா ஒன்லி சிங்குலாரிட்டி வந்து போல்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன் meromorphic function அப்படின்னா அதனுடைய சிங்குலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி போல்ஸ். ஸோ பாருங்க, let f be a meromorphic function ஆன ஓப்பன் செட் கண்டெய்னிங் த யூனிட் சர்க்கிள் சி அண்ட் இட்ஸ் இன்டீரியர். இப்போ ஒரு ரீஜன் ஒமேகா இருக்கு. இந்த ஒமேகா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு யூனிட் சர்க்கிளை கண்டெயின் பண்ணியிருக்கு. சும்மா ஒரு ரீஜன் வந்து ஒரு யூனிட் சர்க்கிளை கண்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்குள்ள எஃப் வந்து மேரோமார்பிக்கா இருக்கு. எஃப் இஸ் மேரோமார்பிக். ஓகே, மேரோமார்பிக் ஃபங்க்ஷன் இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பவுண்டரி தான் என்னுடைய கான்டோர் சி. அதனுடைய இன்டீரியர் தான் இந்த போர்ஷன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா d equal to is a subset of omega where d is defined by collection of all z belongs to c such that mod z less than or equal to 1. ஸோ இந்த ரீஜன்ல எஃப் வந்து மேரோமார்பிக்கா இருக்கு அப்படின்னா அர்த்தம் இந்த ரீஜனுக்குள்ள எஃப்க்கு சிங்குலாரிட்டின்னு கிடைச்சா அது போல்ஸாக தான் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த டொமைன் டிக்குள்ள எஃப்க்கு சிங்குலர் பாயிண்ட்ஸா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அது போல்ஸ் அப்படின்ட்டாங்க. அதான் அங்க இந்த லைனோட மீனிங். Let f be a meromorphic function on a open set containing unit circle C and interior. ஓகே, புரியுதுங்களா? Suppose that f has no zeros on and poles on C. ஸோ எஃப்க்கு ஜீரோஸும் கிடையாது, போல்ஸும் கிடையாது. எங்க? இந்த பவுண்டரியில. ஓகே, இந்த சர்க்கிளோடைய பவுண்டரியில, இந்த ரீஜனுடைய பவுண்டரி தான் இந்த சர்க்கிள். கரெக்டா? ஸோ இதுல வந்து எஃப்க்கு போலும் எக்ஸிஸ்ட் ஆகல, ஜீரோஸும் கிடைக்கல. ஓகே, பட் இன்டீரியர்ல இருக்கலாம், பட் பவுண்டரியில கிடையாது. ரொம்ப முக்கியம். இன்டீரியர்ல இருக்கலாம், பட் பவுண்டரியில கிடையாது. ஓகே, ஃபைன். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எஃப் வந்து ஒரு மேரோமார்பிக் ஃபங்க்ஷன் ஆன் ஓப்பன் செட் கண்டெய்னிங் த யூனிட் சர்க்கிள் அண்ட் இட்ஸ் இன்டீரியர். ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஹஸ் நோ ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் ஆன் சி சொல்லிட்டாங்க. அப்போனா டைரக்டாகவே உங்களுக்கு என்ன தெரியுது? ஆர்குமெண்ட் பிரின்சிபல் தான். ஓகே, and np denote the number of poles and n0 denote the number of zeros. So n0 ன்றது number of zeros சொல்லுது, np ன்றது number of poles சொல்லுது of f which lies inside c ன்னு சொல்லிட்டாங்க. Then which one of the following statement is true ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1/2 pi integral over c z into f whole dash divided by zf. அதாவது zf ஓட டெரிவேட்டிவ் தான் மேலே கொடுத்துருக்காங்க. dz வந்து n0 minus np plus 1ன்னு சொல்கிறாங்க. அடுத்து 1/2 pi integral over c zf whole dash divided by zf into dz வந்து n0 minus np minus 1 சொல்கிறாங்க. அடுத்து இந்த பார்ட்டோடைய வேல்யூஸ் வந்து n0 minus npன்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 pi integral over c zf whole dash divided by zf dz பார்த்தீங்கன்னா np minus n0 சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆர்குமெண்ட் பிரின்சிபலோடைய
ஆர்குமெண்ட் பிரின்சிபலோடைய ரிசல்ட் என்ன ஆக்சுவலா? ஸோ 1/2 pi integral over gamma f dash of z divided by f of z dz. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ். இதுதான் டெஃபினிஷன் ஆர்குமெண்ட் பிரின்சிபலை பொறுத்தளவுக்கு. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ். எஃப் மெரோமார்பிக்காக இருக்கு, அதனுடைய சிங்குலாரிட்டி வந்து ஒன்லி போல்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுடைய இந்த இன்டெகிரண்ட் வேல்யூ 1/2 pi integral over gamma f dash of z by f of z dz வேல்யூ வந்து number of zeros minus number of poles. Number of zeros of f, number of zeros of f and number of poles of f. Okay. ஸோ அதுதான் வந்து ஆர்குமெண்ட் பிரின்சிபலோடைய மெயின் கோர். பட் இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? எஃப் கூட இசட்டை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, எஃப் கூட இசட்டை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எஃப் கூட இசட்டை மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, எஃப்க்கு போல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா என்பி, அதே எஃப்க்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா n0. கரெக்டா? இப்போ இசட் எஃப்க்குன்னு வரச்ச போல்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஏன்னா இது வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அதை ப்ராடக்ட் பண்ற. ஸ்டில் இந்த மேப்போடைய போல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ என்ன கவுண்ட் அதுதான் இருக்கும். சப்போஸ் இசட் எஃப் உடைய நம்பர் ஆஃப் போல்ஸ் பார்த்தீங்கன்னா என்பியா இருக்கும். பட் ஜீரோஸ்ல ஒரு ஆர்டர் கூடுது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து n0ன்னு சொல்றீங்க அப்படின்னா இசட்டை மல்டிபிள் பண்றச்ச ஒரு ஆர்டர் கூடுது. அப்போ இசட் இன்டு எஃப் உடைய ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா n0 + 1. சப்போஸ் சார் இங்கே இசட் ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக இங்கே 2 போட்டுக்கணும். இசட் கியூப் சார் போட்டுக்குங்க, n0 + 3ன்னு போட்டுக்குங்க. ஏன்னா இந்த ஜீரோஸ் கூட 3 ஜீரோஸ் ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஜென்ரலாக ஒரு z பவர் n பாலினாமியல் கொடுத்துட்டு எஃப்க்கு இப்படி கேட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக n0 + nன்னு எழுதிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? அப்போ இது எப்படி ஷார்ட்டாக முடிக்கிறேன் பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க, லெட் h = zfன்னு எடுத்துக்கிறேன். ஸோ h dash தான் zf whole dash. கரெக்டுங்களா? இப்போ இதனுடைய ஜீரோஸ் பார்க்குறீங்க. ஜீரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா f யோட ஜீரோஸ் கூட ஒரு டிகிரி ஆட் ஆகும். அப்போ n0 + 1. போல்ஸ் சேஞ்ச் ஆகாது, அதாவது என்பினே தான் இருக்கும். அப்போ ஆர்குமெண்ட் பிரின்சிபல் இந்த h போடுங்க. 1/2 pi integral over gamma. காமான்றது இங்கே c. h dash of z divided by h of z into dz பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் n0 + 1 மைனஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து np தான். ஹச்சுக்கு தான் பேசுகிறோம். புரியுதுங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? n0 - np + 1ன்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன் ப்ரூவ் பாருங்க, n0 - np + 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இப்போ எஃப் வந்து போல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, எஃப்க்கு போல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, என்பி போல்ஸ் இருக்கு. அதே எஃப்க்கு ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, n0s இருக்கு அப்படின்னா z இன்டு எஃப்க்கு போல்ஸ் கிடைக்காது. ஏன்னா இது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இதுக்கு ஏன்னா போல்ஸ் இருந்தால் இந்த எஃப் கூட மல்டிபிள் ஆகும். அப்போ நோ போல்ஸ். அப்போ போல்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா என்பிஏ தான் இருக்கும். பட் ஜீரோஸ் வந்து ஒரு டிகிரி ஆட் ஆகுதுன்ற, அப்போ n0 + 1ன்னு வந்துடும். ஜீரோஸ் மட்டும், போல்ஸ் என்பி அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்க என்ன கேட்குறாங்க? ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் கேட்குறாங்க. ஸோ போட்டோம்னா நம்ம ஆர்குமெண்ட் பிரின்சிபல் அப்ளை பண்ணுறச்ச உங்களுக்கு என்ன நடக்கும்? n0 - np + 1ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, சிம்பிள். அவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். இதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்க வேணாம், சிம்பிளாக அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஃபைன். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். காலேஜ் டிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் குறைங்க, என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் எம்சிக்யூ புக்லெட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ அதுவும் வாங்கி படிங்க, உங்களுக்கு வேற லெவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.